வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க லெவல் கிராஸ் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அர்ஃபஸ் அயூப் அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஆசிஃப் அலி அவர்கள் அண்ட் அமலாபால் அவர்கள் அண்ட் ஷர்வதீன் அவர்கள். அண்ட் இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா நேற்று திரைகள் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்றே பார்த்துட்டோம். பட் கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்தனால இன்றைக்கி தான் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் நம்ம தமிழ் ரிவ்யூஸ் 2-3 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க ரிவ்யூ கொடுக்க பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க சொல்கிற அளவுக்குலாம் படம் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா நான் நேற்று தான் பார்த்தேன். ஒரு சில பேர்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி ஒரு சில பேரோட ஃபீட்பேக்னா என்ன ஜீத் ஜோசப் படம் பார்க்குற மாதிரி, ஒருவேளை ஜீத் ஜோசப் தான் இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதினார் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பொருளிகள் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா படம் பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி டயர்னஸில் தான் இருந்தாங்க. ஆனால் படத்தில் ஒரு மேஜராக சில விஷயங்கள் இருந்தது. அது என்ன ஏதுன்றதை நம்ம டீட்டெயிலாக விளாவரியாக பேசுவோம். இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். லெவல் கிராஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம். அது பாலைவனம்னு சொல்ல முடியாது, பாலைவனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஸோ அந்த லெவல் கிராஸில் வந்து ஒருத்தர் வந்து கேட் கீப்பராக இருப்பார். அவர் தான் ஆசிஃப் அலி. அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அதாவது அந்த இடத்துல வந்து ட்ரெயின் எப்பயாச்சும் வரும். இப்போ வர நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அங்கேருந்து கீழே விழுந்துருது. ஸோ கீழே விழுந்த பொண்ணு தான் அமலாபால் இவரோட உதவியை கேட்குது. ஸோ இவரும் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன், இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து தனிமை ரொம்ப வெறுக்குது அப்படின்னும்போது அமலாபாலும் அவங்க சைட்லேருந்து ஒரு கதை சொல்கிறாங்க. நான் விழலை, நான் வந்து வேணுங்க, அதாவது நான் தெரியாமல் இல்லை, நான் தான் வேணுங்க விழுந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடூரமானவன். ரொம்ப ஆக்சுவலி அவனுக்கு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணேன் சைக்காலஜிக்கலாக. பட் ஆனால் நான் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரு, ஆனால் எனக்கே வந்து பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது, இல்லைனா இந்த படத்துக்கு ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இந்த படத்தினுடைய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தில் பாராட்டே ஆகணும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃப் அலி ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு முகம். அந்த இன்னசென்ட்டில் வந்து அந்த லோன்லினஸ் நல்லாவே தெரியும். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பராக இருந்தது. அந்த ஒரு இன்னசென்ட்டான, எதுவுமே தெரிஞ்சிக்காத, உலகமே அறியாத ஒரு இன்னசென்ட் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு பாடி லாங்குவேஜில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடிச்சிருந்தார். அவரை அதை பாராட்டலாம். அதுமாதிரி இந்த பல்லை வச்சுக்கிட்டு பல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடிக்கிறதுலாம் ரொம்ப அவரோட இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் நடிப்பு ரீதியாக எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது அவரோட சைட்லேருந்து. அமலாபாலும் சரி, இந்த படத்தில் வந்து இவங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனாக இருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஏமா நீயாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களோட நடிப்பை ரொம்பவே அழகாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷர்வதீன் அவர் வந்து பார்த்திங்கன்னா மோசமானவனாக ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. இப்படிலாம் ஒருத்தன் இருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் நம்மளுக்குள்ளே வரும். ஏன்னா அவர் லுக்கே அந்த மாதிரி படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி, கெட்ட விஷயம் பண்ணியிருந்தாலும் அவரோட லுக்கே அப்படி தான், அந்த மூஞ்சி அப்படி தான் இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரை நம்புறதுலே தெரியலனா தாசனா அப்படின்ற மாதிரி தான். நம்ம வந்து இவன் நல்லவன் நினைப்போம், பார்த்தா இவன் கெட்டவனாக இருப்பான். இவன் கெட்டவன் நினைப்போம், இவன் நல்லவனாக இருப்பான். சரி, இவன் நல்லவன் நினச்சா இவன் கெட்டவனாக இருப்பான். ஆக்சுவலி இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி இது ஒரு நல்லதும் இருக்குது, இதில் ஒரு கெட்டதும், அது என்னன்னு தெரியல சொல்கிறேன். அதுதான் இந்த படத்தோடைய மெயின் அட்ராக்ஷன். அதாவது எந்த நரேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. ஓ, இவங்க அவங்களா, அவங்க இவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க நல்லவங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஸ்டேட்லாம் இருந்தது. ஸோ இது வந்து நாம் எந்த வழியில் அவனை நல்லவனை பார்க்குறோம் கெட்டவனை பார்க்குறோன்ற மாதிரி நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி நீ நல்லவனா அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ நல்லவனா வச்சுக்கோ. அதாவது ஒருத்தனோட ஆசிஃப் அலி ஸ்டோரி பார்த்திங்கன்னா நல்லவமாக தெரியுவான், ஆனால் ஒரு விஷயத்தில் கெட்டவனாக இருப்பான். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஆன்சரை. அதாவது கொஸ்டின் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ இவன் நல்லவனாக பார்க்குறா பார்த்துக்கோ, ஆனால் இவன் கெட்டவனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுவே படத்தோட பிரச்சனையாகுது. ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோ பண்ணான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஸ்டோன் பேர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் தான் அந்த படத்தில் கேரக்டர், வேறு எந்த கேரக்டருமே வளர மாட்டாங்க. 3 பேர் முகமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்போம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க டைம் எடுக்கிறது, நடக்கிறது, வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி ஒரு 1.25 மணி நேரம் மேலேயே இருக்கும். ஒரு 2 hours கிட்ட படம் ரன் ஆகுது. ஸ்லோ பண்ண ஸ்க்ரீன் ப்ளேன்றனால அந்த அட்ராக்ஷன் ஆஃப் த மூவி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது. என்ன தான் வந்து கதையில் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் இருந்தால் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ளே வடிவமைக்கப்பட்ட விதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே, இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காகவே, இல்லை வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேயோட அந்த விஷுவல் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக அவுட்டாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா படத்தில் உட்கார முடியல ஒரு சில சீக்வன்ஸில். ஏன்னா சரி போகட்டும், வரட்டும், அவங்க சொல்லும்போது கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் வருது. ஸோ உத்து நோக்கும்படியான ஸ்க்ரீன் ப்ளே வந்துருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுமாரி கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ் ரிவ்யூவர்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, மலையாள படங்கள் சும்மா அடிக்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மலையாள படங்கள்லாம் நல்லா இருந்தது, அது உண்மை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மலையாள படம் பேச்சே இல்லை. ஏன்னா தமிழ் படம் நல்லா வந்துருந்துச்சு, நிறைய தமிழ் படம் நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலையாள படம் நல்ல படம் வந்த மாதிரி எனக்கு இப்போ தான் ஃபீல். உள்ளுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஸோ
மலையாள படம் தான் பெஸ்ட்டு, மலையாள படம் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமாக எல்லோரும் கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு தோணுது. இங்கே தான் விதை போடுறது, அதுவும் கொஞ்சம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் நினச்சிக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆஹா ஓஹோ சொல்லனாலும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கனால இந்த படம் வந்து பார்க்கும்படியாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.